சிறுகடிக்க ஆசை சரியில்ல. அடுத்து வர எபிசோடில் நம்ம மீனா இருந்துட்டு ரோகிணி கிட்ட போயிட்டு 7 நாளுக்குள்ள நீங்கள் உண்மையை சொல்லணும், அப்படி இல்லாட்டி நான் சொல்லிடுவேன் அப்படின்னு சொல்லிட்டு மீனா வந்து மிரட்டுறாங்க. மகேஷ் கிட்ட சொல்லி இன்னும் கொஞ்சம் டைம் கேட்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு ரோகிணி இருந்துட்டு மீனாவுக்கு ஃபோன் பண்ணி சொல்லவும், மீனா இருந்துட்டு என்னாலலாம் இதுக்கு மேலே வெயிட் பண்ண முடியாது, உண்மையை சொல்கிறது தான் ரோகிணிக்கு நல்லது அப்படின்ற மாதிரி மீனா வந்து சொல்லிடுறாங்க. அதுக்கு அடுத்ததா முத்து இருந்துட்டு மீனா இன்னைக்கு ஒரு முக்கியமான ஒரு சவாரி வரப்போகுது, நான் கிளம்புறேன் அப்படின்னு சொல்லிட்டு முத்து வந்து சவாரிக்காக போயிட்டுருக்காங்க. அப்போ கிறிஷோட பெரியப்பாவையும் பெரியம்மாவையும் ரோட்டில் பார்த்துடுறாங்க. அவங்கள பார்த்த உடனே என்ன சார் இங்கே நின்றுட்டுருக்கீங்க அப்படின்னு சொல்லிட்டு கேட்கவும், உங்களுக்கு தான் தெரியும்ல என் அண்ணனோட ஒய்ஃபெல்லாம் அப்படின்னு சொல்லிட்டு கேட்கவும், அவங்கள பார்க்கறதுக்காக தான் நாங்கள் சென்னைக்கே வந்தோம், ஆனால் இங்கே கிறிஷை மட்டும்தான் பார்க்க முடிஞ்சுது அப்படின்ற மாதிரி வந்து சொல்லிடுறாங்க. அதனால தான் அந்த ஃபேமிலி போட்டோலாம் ஒரு ஆல்பம் மாதிரி போடலான்னு இங்கே வந்திருக்கோம் அப்படின்ற மாதிரி சொல்லிடுறாங்க. ஒரு நல்ல ஃபோட்டோ ஸ்டுடியோ இருந்தால் அங்கே கூட்டிகிட்டு போப்பா அப்படின்ற மாதிரி சொன்ன உடனே ஃபோட்டோ ஸ்டுடியோவுக்கு வந்து கூட்டிக்கிட்டு போகிறாங்க. அங்கே ரோகிணி வந்து வேறொருத்தரோட மாயம் கழுத்தமாக நின்றுட்டுருக்காங்க. இவங்க எப்படி அப்படின்னு சொல்லிட்டு கேட்கவும், இவங்கள உனக்கு தெரியுமா, அன்னைக்கு கிறிஷ கோயிலில் பார்த்தோம்ல, அது இவங்களோட பையன்தான், இவங்க தான் என் தம்பியோட ஒய்ஃபு அப்படின்ற மாதிரி சொல்லிடுறாங்க. முத்து இதை கேட்டு வீட்டில் சொன்ன உடனே எல்லாருமே பயங்கரமாக ஷாக் ஆகுறாங்க. அதோடு இன்னைக்கான பிரம்ம முடிச்சிருக்காங்க.